வணக்கம் உறவுகளே. ஒரு நிமிஷம் நான் ஒரு வீடியோ இப்போ போடுறேன். அந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பேசலாம். அதாவது மனசாட்சி இல்லாதவங்க இந்த கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் கொஞ்சம் யூடியூபர்ஸு, அப்புறம் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கில் இன்ஃப்ளூன்சர் எங்கேயாவது போய் எதையாவது சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குன்னு சொல்லி வீடியோ போடுவாங்க தெரியுமா? அவங்க மனசாட்சி இல்லாத கொஞ்சம் பேர் இருக்காங்க. அவங்கள பற்றி ஒரு வீடியோ. தயவுசெய்து நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பேசலாம். இந்த வீடியோ முதல்ல பாருங்கள். சி நீங்க எல்லாம் இப்படிப்பட்டவங்களா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இன்னைக்கு தோணுது. நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்துல எக்கச்சக்கமான யூடியூபர்ஸ் வந்துட்டாங்க. அங்க போய் ஆடுறதா இருக்கட்டும், கடையில போய் ப்ரொமோட் பண்றதா இருக்கட்டும், நைட்டி போட்டுட்டு நடிக்கிறதா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே எல்லாரும் கொள்ளலாம் தான். நான் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன். நான் எல்லா வீடியோஸுமே பார்ப்பேன். யாருக்குமே பேட் கமெண்ட் இதுவரை நான் போட்டதே கிடையாது. எல்லாருக்கும் முக அழகையும் பார்த்துட்டேன், அதோட இன்னைக்கு நான் அவங்களோட உள்ள அழகையும் பார்த்துட்டேன். இது என்னோட மாமியார், இவங்களுக்கு 54 வயசு ஆகுது. கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும். அதுக்கான தேவை ரொம்ப அதிகமா இருக்கு. என்னால் அவ்வளோ துகந்து இல்லை என்னட்ட. அதனால ஒரு ஹெல்பிங் வீடியோ கேட்டிருந்தேன். ஒரே வார்த்தை 7K தாங்க, 5K தாங்க அப்படின்னு. அதெல்லாம் ஒரு மேடம் அவங்க வந்து போற செலவுல இருந்து ஃபுட் வர தரணும் அப்படின்னு சொன்னாங்க. என்னால முடியாதுதான், இருந்தாலும் சரின்னு சொல்லியிருந்தேன். அப்புறமா 2 நாளைக்கு முன்னாடி ஒரு பையன்கிட்ட பேசியிருந்தேன். அவன்கிட்ட பேசும்போது தான் ரொம்ப கஷ்டம் ஆயிட்டு. 54 வயசு ஆகுது இல்ல, இது வீடியோ போடணுமா? சரி அப்படி போடணும்னாலே 7000 ரூபாய் தாங்க, என்னோட ஸ்கேனரை தான் நான் கொடுப்பேன், அதுல எவ்வளவு அமௌண்ட் வருதோ அதை நான் பார்த்து தான் உங்களுக்கு தருவேன் அப்படின்னு சொன்னா. 2 வீக்ஸ் முன்னாடி அந்த பையன்ட்ட கேட்டிருந்தேன். இதே தான் சொன்னா. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்து அழுதுட்டே போனை கட் பண்ணிட்டேன். ஒருவேளை அவங்க வீட்டுல 50 வயசுக்கு மேல ஆள் இருந்தா மருந்து பார்க்க மாட்டாங்களோ என்னவோ, அப்படிப்பட்டவங்களா கூட இருக்கலாம். வேற என்ன சொல்லனே எனக்கு தெரியல. சிலவங்க கால் பண்ண அட்டன் பண்றாங்க, என்ன டீட்டெயில்ஸ்னு கூட கேட்கல. என்னோட மேனேஜர்கிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்லி கட் பண்ணிட்டு திரும்ப கால் பண்ண அட்டன் பண்றதே இல்ல. நம்ம எல்லாம் இப்படிப்பட்ட மனுஷங்களை தான் ஃபாலோ பண்றது, சப்ஸ்கிரைப் பண்றது, லைக் பண்றது அப்படின்னு அவங்களும் ஒரு பெரிய இடத்தை கொடுத்து வச்சிருக்கோம். ஆனா அவங்க மனசு அந்த அளவுக்கு நல்லதா எனக்கு தெரியல. இவங்க கிட்ட பேசின மாதிரி தான் அபி அண்ணாட்ட, அஜினிஷா அக்காட்ட, வினோத் பிரதர்ட்ட நான் பேசினேன். அவங்க என்னோட நிலைமையை புரிஞ்சுக்கிட்டாங்க. உண்மையாவே நான் இவங்கள ஃபாலோ பண்ணவே இல்லை, சப்ஸ்கிரைப் பண்ணவே இல்லை. ஒரு நாள் இவங்க வீடியோ நான் பாக்குறது கூட இல்லை, ஸ்கிப் பண்ணிடுவேன். என்கிட்ட எவ்வளவு ரூபா தருவீங்கனோ, இதை நாங்க நம்பலாமானோ, 54 வயசு ஆகுதா, இதை போடணுமானோ ஒரு வார்த்தை கேட்கல. விசிட் பண்ணிட்டு என்கிட்ட எல்லா டீட்டெயில்ஸுமே கேட்டுட்டு உண்மையாவே ரொம்ப மனிதாபிமானத்தோட அந்த வீடியோவை அவங்க போட்டிருந்தாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்து, முக்கியமா என்னோட சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு என்னோட கஷ்டத்துல கூட இருந்தாங்க. இப்படிப்பட்டவங்கள தான் நம்ம சப்போர்ட் பண்றதே இல்லை. நீங்க நினைப்பீங்க இவ்வளவு சொல்லிட்டீங்க, அவங்க பேரையும் சொல்ல வேண்டியதானே அப்படின்னு. எனக்கு சொல்ல விருப்பம் இல்லை. என்னன்னா என்னை எதிர்த்து அவங்க ஒரு வீடியோ போடுவாங்க, என்னால அவங்கள எதிர்த்து நிக்க முடியாது. அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணா 10 பேர் இருப்பாங்க, ஆனா எங்களை மாதிரிப்பட்டவங்களை சப்போர்ட் பண்ண ஆளை இருக்க மாட்டாங்க. நான் 6 மாசமா ஹாஸ்பிட்டல் வீடுன்னு அலைஞ்சு நொந்து போயிருக்கேன். அதுக்கடையில என்னால இதெல்லாம் ஃபேஸ் பண்ண முடியாது. இந்த வீடியோ கண்டிப்பா போடணும் தான் நான் போட்டிருந்தேன். கன்னியாகுமரி மக்கள் இருக்கீங்கன்னா இதை ஷேர் பண்ணுங்க. யாராவது பாதிக்கப்பட்டிருந்தா கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பார்த்தீங்களா உறவுகளே? அதாவது ஒருத்தங்க ஒரு பெண்மணி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்களுடைய மாமியாருக்கு உடம்பு சரியில்லை. அவங்களால மருத்துவ வசதி பார்க்கறதுக்கு அந்த இல்லை, அந்த மருத்துவம் பார்க்கக்குள்ள வசதி அவங்களுக்கு இல்லை. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த யூடியூபர்ஸு, இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூன்சரு, ஃபேஸ்புக்கில் வீடியோ போடுறவங்க இவங்கள்ட்ட எல்லாம் கேட்டிருக்காங்க, எனக்கு இப்படி ஒரு ஹெல்ப் பண்ணுவீங்களான்னு. அதாவது உங்கள் சம்பாத்தியத்துலேருந்து நீங்கள் தாங்கன்னு கேட்கல, நீங்கள் இப்படி ஒரு வீடியோ போட்டிங்கன்னா 4 பேர் பார்ப்பாங்க, பார்த்து அதில் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, உதவி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்குறாங்க. அதுக்காக அவங்க கேட்குறாங்க 7000 ரூபா, 5000 ரூபா. ஆனால் இதெல்லாம் மனசாட்சியோடு நீங்கள் எல்லாம் இந்த கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற எல்லாரையும் நான் சொல்லலை. இந்த பணம் யார் யார் கேட்டீங்களோ, இந்த பெண்மணிகிட்ட இந்த வீடியோ போடுறதுக்கு பணம் யார் யார் கேட்டீங்களோ அவங்கள்ட்ட சொல்கிறேன், கண்டிப்பாக நீங்களும் ஒரு நாளைக்கு கடவுளுக்கு கணக்கு கொடுக்க வேண்டி இருக்கும். சரியா? மனுஷனுக்கு கணக்கு கொடுக்காண்டாம், என்னைக்கா இருந்தாலும் இறைவனுக்கு ஒரு நாளைக்கு நீங்கள் கண்டிப்பாக கணக்கு கொடுக்க வேண்டி இருக்கும். சரியா? 7000 ரூபா. அப்புறம் நீ என்னது 7000 ரூபா தாங்க. அப்புறம் அவங்க போயிட்டு போகிற செலவு, அப்புறம் என்னது ஃபுட்டு, அவங்களுக்கு சாப்பாடு. ஒரு உடம்பு சரியில்லாத ஒரு நோயாளிக்கு உதவி தாங்கன்னு கேட்குற ஒரு வீடியோவுக்கு போடுறதுக்கு அவங்க கேட்குறாங்க ஒரு பொம்பளை. நீ எல்லாம் பொண்ணா? நான் பொண்ணெல்லாம் ரொம்ப மதிக்கக்கூடியவன். ஆனால் கேட்குற நீ எல்லாம் ஒரு பொண்ணா? அதுக்கப்புறம் ஒருத்தன் கேட்டிருக்கான் 54 வயசுக்கு அப்புறம் உங்களுக்கெல்லாம் மருத்துவம் பார்க்கணுமா, வீடியோ போடணுமான்னு கேட்டிருக்கான். ஏன் உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா, உங்கள் அக்கா இந்த மாதிரி யாராக இருந்தால் நீ பார்க்க மாட்டியா? 54 வயசுக்கு மேலே அவங்க செத்து போட்டு அப்படின்னு சொல்லி பார்ப்பியா? மனசாட்சி இல்லையாடா ராஸ்கல் உனக்கெல்லாம்? அதுக்கப்புறம் கியூஆர் கோடை கொடுங்க, நான் போடுறேன், அதுக்கு பணம் கொடுங்க, கியூஆர் கோடை கொடுங்க, ஆனால் என்னோட கியூஆர் கோடை தான் போடும். அப்போ உனக்கு அந்த இடத்துல சம்பாதிக்கணுங்கிற நோக்கம் மட்டும்தான் இருக்குது, உதவி செய்யணும் நோக்கம் இல்லை. நீ அதுக்கான ஊதியமும் கேட்குற, நீ உன்னுடைய கியூஆர் கோடை தான் நீ கொடுப்பேன். அப்போ அதில் வர பணத்தை அப்போ நீ பாதி ஆட்டையை போட்டுட்டு மிச்சத்தை கொடுப்பேன், அப்படி தானே? ஆனால் இதெல்லாம் கொஞ்சம்
நியாயம் இல்லாத ஒரு விஷயம். இந்த இன்ஸ்டாகிராமில் வரவங்க, யூடியூபர்ஸில் வரவங்க என்ன சொன்னாலும் நாம் கேட்குறோம் பார்த்தீங்களா, என்ன சொன்னாலும் நம்ம தான் முட்டாள். சரியா? இது நான் எல்லாரையும் சொல்லலை. இந்த பொண்ணுக்கிட்ட யார் யார் பணம் கேட்டு இந்த மாதிரி கீழ்த்தரமாக மனசாட்சிங்கிறத கலட்டி வச்சுட்டு மனசாட்சி இல்லாதவங்க அவங்கள மட்டும்தான் சொல்லுவேன். நான் எல்லாரையும் சொல்லலை. இந்த பொண்ணுக்கிட்ட இப்படி கேட்டவங்கள மட்டும்தான் சொல்கிறேன். ஆனால் இதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க தெரியுமா, இன்ஃப்ளூயன்சர், யூடியூபர்ஸ், கண்டிப்பாக அவங்களுக்கு மிக்க நன்றி. அதாவது அவங்க ஒரு 3 பேரை சொன்னாங்க, அஞ்சான் நபீஷ், அதுக்கப்புறம் அஜினிஷா, அதுக்கப்புறம் வினோ ஒரு ப்ரோ, இவங்க 3 பேரும் சொன்னாங்க கண்டிப்பாக நீங்கள் நல்லா இருப்பீங்க, உங்கள் ஃபேமிலி எல்லாரும் நல்லா இருப்பாங்க. ஏன்னா நீங்கள் இதுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. ஆனால் இந்த சப்போர்ட்டே பண்ணாதவங்க என்னைக்காவது ஒரு நாளைக்கு கடவுள் நிச்சயம் உங்களை தண்டிப்பான். கண்டிப்பாக கடவுள் உங்களை தண்டிப்பார். கண்டிப்பாக தண்டிப்பார். நீங்கள என்ன மனுஷன், மனசாட்சி இல்லாதவங்களா இருக்கீங்க. நீங்கள் என்ன சொன்னாலும் நாங்கள் போய் வாங்கணும், நீங்கள் என்ன சொன்னாலும் அங்கே போய் நாங்கள் சாப்பிடணும், உங்களை ஃபாலோ பண்ணணும், உங்களை சப்ஸ்கிரைப் பண்ணணும். இங்கே பாருங்கள், ஒரு 1000 பேர் உங்களை அன்சப்ஸ்கிரைப் பண்ணாவீங்க, அன்ஃபாலோ பண்ணாவீங்க. நீங்கள் கிடையாது, மக்களால் தான் நீங்கள். சரியா? அந்த மக்களுக்காக நீங்கள் உதவி பண்ணுறதுக்கு இப்படியெல்லாம் செய்யக்கூடாது. நீங்கள் சரியா மனசாட்சியோடு நிறைங்க. உறவுகளே, உங்களால் முடிஞ்சால் இந்த வீடியோவில் இருக்கவங்க ஏற்கனவே ஒரு இது போட்டிருக்காங்க, கியூஆர் கோடும் அக்கௌண்ட் நம்பர்லாம் போட்டு முடிஞ்சால் ஹெல்ப் பண்ணுங்கள். எனக்கு மனசில் இந்த வீடியோ பார்த்தோன்னே பேசணும்னு தோணுச்சுது. நன்றி உறவுகளே.